பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றுவதற்காக மக்கள் இன்னும் வங்கிகளை நாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சென்னை ரிசர்வ் வங்கியில் உள்ள செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, ரிசர்வ் வங்கியில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறதா? அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. நவம்பர் 8ஆம் தேதி புழக்கத்தில் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாபஸ் பெறப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அதிக அளவில் மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வங்கிகளுக்கும் அதே போன்று தபால் நிலையங்களுக்கும் சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் வங்கிகளை பொறுத்தவரையில் அதிக அளவில் சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்ததாகவும் தபால் நிலையங்களில் 4000 ரூபாய் வரை மாற்றிக்கொள்ளலாம் என்ற போதும் 2000 ரூபாய் வரை மட்டுமே மாற்றி கொடுக்கப்பட்டிருந்தது. இது போன்ற காரணங்கள் காரணமாக ரிசர்வ் வங்கியை நோக்கி அதிக அளவில் மக்கள் வந்திருந்தார்கள். இந்த நிலையில் அதிகபட்சமாக 4000 ரூபாய் மாற்றிக்கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதனை 4500 ரூபாயாக உயர்த்தி தற்பொழுது அது 2000 ரூபாய் வரை மட்டுமே மாற்றிக்கொள்ளலாம். அதே போன்று ஒருமுறை மாற்றம் செய்பவர்கள் விரல்களில் மை வைக்கப்படும் என்பது போன்று பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்றும் தங்களிடம் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் ரிசர்வ் வங்கியை நோக்கி வருகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் வங்கிகள் அதிக அளவில் சில்லறை வழங்கப்படுவதில்லை. ஏனென்றால் 2000 ரூபாய் மாற்றம் செய்யும்போது 2000 ரூபாய் புதிய நோட்டுகளாக வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக வியாபாரிகள் தங்களால் உரிய சில்லறை கொடுக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே ரிசர்வ் வங்கியை நோக்கி அதிக அளவில் மக்கள் தற்பொழுதும் தங்களிடம் இருக்கக்கூடிய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 24ஆம் தேதி வரை அதாவது மத்திய அரசு விரல்களில் மை வைக்கப்படும். ஒரு முறை மாற்றம் செய்தாலே அவர்களுக்கு உடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரல் மை வைக்கப்படும் என்பது போன்று கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அதற்கான தளர்வு மற்றும் ஒரு முறை மாற்றம் செய்தவர்கள் மீண்டும் எப்பொழுது மாற்றம் செய்யலாம் என்பது தொடர்பான அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனிதா. லாவண்யா, புதிய 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது விநியோகிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? அதாவது இது போன்ற அறிவிப்பு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் புதிய நோட்டுகள் புழக்கத்தில் விடப்படும் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 2000 ரூபாய் நோட்டுகள் கடந்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்தே புழக்கத்திற்கு விடப்பட்டிருந்தது. ஆனால் புதிய 500 ரூபாய் நோட்டு தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்போது வரை புழக்கத்திற்கு வராமல் இருக்கிறது. குறிப்பாக சேலத்தில் இருக்கக்கூடிய கரூர் வைசியா வங்கியில் மட்டும் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 ரூபாய் நோட்டுகளை அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல அதிகாரிகளிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால் 500 ரூபாய் நோட்டுகள் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வங்கியில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வங்கி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த வங்கியினுடைய கிளைகளிலிருந்து அந்த ரூபாய் நோட்டுகளை பெற்றிருக்கலாம். ஆனால் சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை தற்பொழுது எந்த வங்கிகளுக்கும் 500 ரூபாய் நோட்டுகளை தாங்கள் வழங்கவில்லை என்பது போன்ற தகவலை தான் இங்கு இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் ரிசர்வ் வங்கி மூலமாக 500 ரூபாய் நோட்டுகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வரும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வருமானால் தமிழகத்தில் நிலவக்கூடிய சில்லறை தட்டுப்பாடு பெருவாரியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏடிஎம் மையங்களில் தற்பொழுது வரை போதிய ஏடிஎம் மையங்கள் செயல்படாமல் இருக்கிறது. இதன் காரணமாகவே தமிழகத்தில் அதிக அளவில் சில்லறை தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வங்கிகளில் வரிசையில் நிற்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனிதா. லாவண்யா, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.